ஹாய் கைஸ். நேத்திக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபின் நிஃப்டில வந்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா வந்துட்டு குடுத்துருந்தோம். ஸோ, இதில நான் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணேன்றத சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபின் நிஃப்டில வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு நிஃப்டில வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரினால அதில ஒரு ட்ரேட் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்க ஆல்ரெடி நம்ம பார்க்குறது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு க்ளோஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறதுனால நான் இன்னையிலேருந்தே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இப்போ நான் வந்துட்டு ஃபின் நிஃப்டில எப்படி ட்ரேட் எடுத்தேன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 30 மினிட்ஸ்ல வந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த இடத்துல பாருங்க, ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு, இம்மீடியட்டா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருச்சு. ஸோ, அப்ப நம்ம வந்துட்டு பை சைடு வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு போலாம். இங்க பாருங்க, இதோட நம்மளோட பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 23,847 இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 23,850 ஃபின் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்துக்கிறேன். கால் ஆப்ஷன் எடுத்துட்டு நான் அதில வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸிட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. சொல்றேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்துட்டு நான் 2:15க்குள்ள வந்துட்டு என்னோட ஆப்ஷன் பிரைஸ வந்துட்டு நான் குளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ஷன் ட்ரேட. ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. இங்க பாருங்க, இந்த கேண்டில் தான் வந்துட்டு 2:15ஓட கேண்டிலு. இந்த கேண்டில். ஓகேவா? இப்போ நான் ஃபின் நிஃப்டில வந்துட்டு ஆப்ஷன் சார்ட்ட நான் வந்துட்டு ஷோ பண்றேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டியோட 23,850 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நம்மளோட என்ட்ரி கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ல வந்துட்டு 10:45 கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி கேண்டில். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்காக நம்ம எப்பயுமே வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு மிட் பாயிண்ட்ல தான் வந்துட்டு என்ட்ரி எடுப்போம் இல்லையா? அதனால நான் வந்துட்டு இத மார்க் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ரூ. 131 வருது. ஓகேவா? நான் ரூ. 131ல தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். ரூ. 131 30 காசு இருக்கு. ரூ. 131ல நான் வந்துட்டு இந்த இடத்துலயே வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்துட்டு என்னோட டார்கெட்டுக்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு போகல இன்னைக்கு. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆயிடுச்சு. இந்த இடம் இருக்கு பாருங்க. இந்த கேண்டில். இந்த கேண்டில்ல தான் நான் வந்துட்டு எக்ஸிட் ஆனேன். கரெக்ட்டா வந்துட்டு 2:15க்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு ரூ. 140ல வந்துட்டு எக்ஸிட் ஆனேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 9 பாயிண்ட் கிடைச்சது. இதில ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் இல்லாதனால வந்துட்டு நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியல. எல்லா நாளுமே வந்துட்டு மார்க்கெட் ஒரே மாதிரி மொமெண்டம் குடுக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாம இருந்தாலே போதுமானதா இருக்கும். பட் ஸ்பாட் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழயும் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கும். ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு நான் நிஃப்டில வந்துட்டு நிஃப்டில வந்துட்டு எப்படி நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். நிஃப்டில வந்துட்டு நம்ம புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு எப்படி மார்க் பண்றேன்னு சொல்றேன். இங்க பாருங்க. இந்த கேண்டில் தான் வந்துட்டு புல்லிஷ் கேண்டில். அதாவது வந்துட்டு கீழ விக் பெருசா இருக்கு. மேல வந்துட்டு விக் சின்னதா இருக்கு. அதனால வந்துட்டு நான் அத ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல இன்னைக்கு இருக்க எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நான் வந்துட்டு குடுக்குற லெவல்ஸ்லயுமே நான் வந்துட்டு இப்படி தான் மார்க் பண்ணி குடுத்துருப்பேன். நான் ஜஸ்ட் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 3 லெவல்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இங்க பாருங்க. க்ளோஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில வந்துட்டு ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு தனியா வந்துட்டு கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேப் கேப் ட்ரேடிங்கில வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்பொழுதும் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லயே வந்துட்டு ஓப்பன் ஆச்சுன்னா, நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதில பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுதான் வந்துட்டு கேப்பு. இத வந்துட்டு நான் பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில்ல ஹை, லோ வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இதில வந்துட்டு ஹை, லோ 2மே வந்துட்டு மார்க் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்துட்டு புரொடக்ஷன் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு பண்ண முடியும். இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி. இத நான் 3 மினிட் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு செல்லிங் பிரஷரோட வந்துட்டு அதாவது ஏற்கனவே இருந்த கேப்ப வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்துட்டு கீழ வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம கேண்டில வச்சே வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிறலாம். நம்மளோட சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவல வந்துட்டு ஏதாவது பிரேக் ஆச்சு அப்டின்னா, இங்க இருக்க நம்மளோட இந்த லெவலுக்கு வந்துட்டு வரும். அப்டி இல்லன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு வரும். ஓகே. இப்ப இதுல நான் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்டின்னா, நான் இம்மீடியட்டாலாம் வந்துட்டு என்ட்ரி எடுக்கலங்க இதுல. இதோட ஸ் ஸ் பிரைஸ வந்துட்டு பார்த்துக்கோங்க இங்கன. 25
25,260. அப்போ நம்ம 25,250ஓட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். புட் ஆப்ஷன்ல வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுல இந்த கேப் ட்ரேடிங்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வந்துட்டு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு பேட்டர்ன் தான். இத வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்துட்டு டெய்லி ஃபார்ம் ஆகும்பொழுது நான் என்ட்ரி எடுக்கிறப்ப நான் அத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 25,250ஓட புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் ஷோ பண்றேன். எந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்துட்டு 25,250 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இங்க பாருங்க மார்னிங் வந்துட்டு நமக்கு அங்க ஒரு நல்லா ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருந்தது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் எதுவுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகல. ஸோ, இத வந்துட்டு நம்ம எப்பயுமே சொல்ற மாரி நான் மிட் பாயிண்ட்ல வந்துட்டு இத மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ, நான் இப்போ வந்துட்டு மிட் பாயிண்ட்ட வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துலலாம் வந்துட்டு என்ட்ரியே எடுக்கல. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஃபின் நிஃப்டில வந்துட்டு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்துட்டு கிடைச்சது. அதனால வந்துட்டு நான் இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுக்கவே இல்ல. ஃபின் நிஃப்டி வந்துட்டு மொமெண்டம் இல்லாதனால வந்துட்டு சரி இன்னைக்கு வந்துட்டு புட் சைடு தான் வந்துட்டு மார்க்கெட் போகும். அதாவது வந்துட்டு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. அதனால வந்துட்டு நிஃப்டிய வந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்தேன் நானு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 67ல வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்தேன். இங்க பாருங்க 50% வந்துட்டு ரூ. 67 தான் இருக்கு. ரூ. 67 65 காசு இருக்கு. அதனால நான் ரவுண்ட் பிரைஸ்ல ரூ. 67ல என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்ல 2வதா இருக்க சப்போர்ட் பாயிண்ட் தான் வந்துட்டு என்னோட டார்கெட் பாயிண்ட்டு. நான் ரூ. 67ல என்ட்ரி எடுத்து, அதில 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 33.50 வரும் ஆல்மோஸ்ட்டு. ஸோ, அது வந்துட்டு எனக்கு நான் டார்கெட் 50% போட்டு வச்சிருந்தேன். இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில்லயே வந்துட்டு எனக்கு டார்கெட் வந்துட்டு குடுத்துருச்சு. ஸோ, அதனால வந்துட்டு நான் இந்த இதுலயே வந்துட்டு ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி வச்சிருந்ததுனால, இந்த கேண்டில்லயே வந்துட்டு நான் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ, ஃபர்தரா வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு க்ளோஸ் பேஸ்டுல ஏதாவது என்ட்ரீஸ் வந்ததுன்னா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, நீங்களும் இந்த லெவல்ஸ வந்துட்டு மார்க் பண்ண வந்துட்டு கத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். மார்க்கெட் ஆல்ரெடி எந்தெந்த இடத்துலலாம் பையர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்களோ, அந்த இடத்துல நம்ம மறுபடியும் 3 மினிட்ஸ் கேண்டில வந்துட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு நாளைக்கு 6ஆம் தேதிக்கான லெவல்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லெவல்ஸ். அடுத்தது இங்க ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு தெரியுது. அதாவது மேல விக்கு ஜாஸ்தியா இருக்கு. கீழ விக்கு கம்மியா இருக்கு. ஸோ, அதனால நான் அத மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது இருக்கான்னு பார்க்குறேன். எங்கேயுமே இல்ல. இங்க பாருங்க, இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ, அதனால அத மார்க் பண்ணிக்கிறேன். கேப் இத வந்துட்டு நான் பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேப்ல மேல இருந்து மார்க்கெட் டர்ன் ஆகலாம். கீழ இருந்தும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டர்ன் ஆகலாம். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு மார்க் பண்றது இந்த மாரி கேண்டில்ஸ் தான் இருக்கும். அதாவது செல்லிங் கேண்டில்னா மேல விக்கு ஜாஸ்தி இருக்கும். கீழ விக்கு கம்மியா இருக்கும். பையிங் கேண்டில்னா கீழ விக்கு ஜாஸ்தியா இருக்கும். மேல வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ, அதுதான் வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு மார்க் பண்றேன். இப்போ ஃபின் நிஃப்டியோட தான் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃபின் நிஃப்டில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி மாரியே மார்னிங் ஒரு கேண்டில் வந்துட்டு நல்ல ஒரு கேண்டில் இருக்கு. அத மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கேண்டில் அதாவது லாஸ்ட்டா முடிஞ்ச 30 மினிட்ஸ் கேண்டில் அதாவது 15 மினிட்ஸ் வரும். இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இத நான் 15 மினிட்ஸ் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் நான் வந்துட்டு பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால சென்செக்ஸும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சென்செக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. அத மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இங்க ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. அத மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது பையிங் கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துலயே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, அத நான் வந்துட்டு கிரீன் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்க ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ, அதையும் நான் வந்துட்டு கிரீன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு பாடியே பெருசா வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ, இதுல வந்துட்டு நாளைக்கு நம்ம ரிவர்சல் ஆனா ட்ரேட் எடுக்க போறோம். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
நம்மளோட லெவல் ரீச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போறோம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில வந்துட்டு நான் பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம், அந்த இடத்துல வந்துட்டு கேண்டில் எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க புதுசா இருக்கும்பொழுது வந்துட்டு அத கொஞ்சம் லேர்ன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா லேர்ன் பண்ணாலும், நல்லா வந்துட்டு ப்ராஃபிட் பண்ற அளவுக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்போ வேணா வந்துட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுக்காக எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண வந்துட்டு தேவையில்ல. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.